ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டான தேங்காய் பூரண கொழுக்கட்டை எப்படி செய்கிறது அப்படின்ற வீடியோவை தான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ வாங்க வீடியோவில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 200 கிராம் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. கூடவே மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ அதில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க, 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நல்லா கொதிக்க வச்ச தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்த்துட்டு இந்த மாதிரி மாவை ரெடி பண்ணி 15 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுடுங்க. கொழுக்கட்டைக்கு தேவையான பூரணம் ரெடி பண்ணிக்கலாம். பாத்திரம் நல்லா சூடானதும் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடானதும் துருவி வச்ச தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். 2 நிமிஷம் அதை ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா அது கூட கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. அது கூடவே சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 நிமிஷம் விட்டால் போதும், பூரணம் ரெடி ஆகிடும். அதுக்கப்புறமா அதை சின்ன சின்ன உருண்டைங்களாக பிடிச்சி இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிக்கலாம். கொஞ்சமாக மாவு எடுத்து கொழுக்கட்டை மோல்டில் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. அது கூட நம்ம ரெடி பண்ண பூரணத்தை வச்சு மேலே கொஞ்சமாக மாவு சேர்த்து இந்த மாதிரி எடுத்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக ரெடியாகி வந்துடும். இப்போ இதை ஒரு இட்லி பாத்திரத்தில் வேக வைக்கலாம். 10 நிமிஷம் இதை வேக வைக்க போகிறோம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்டான சாஃப்டான பூரண கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் போடுற வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.